வணக்கம் சரண்யா. வணக்கம் சுஜி. ஆமாம், இந்த ஆண்டு அதாவது 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 2 கிழமை போயிருக்குன்னா, ஆமாம், இந்த 2 கிழமைக்குள்ள நாங்கள் இப்போ பார்க்க போகிறது, இந்த கிழமை பார்க்க போகிறது என்னன்னா, கடந்த வருடம் அதாவது 2025ஆம் ஆண்டு நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுடன் நாட்டில் நிலவிய பல அரசியல் மாற்றங்களாக இருக்கட்டும், இயற்கை அனர்த்தங்களாக இருக்கட்டும், அல்லது உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற விடயங்களாக இருக்கட்டும், இவற்றை வைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தவறான தகவல்கள், அதன் மூலம் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டவை எவ்வாறு அமைந்திருந்தது மற்றும் அது தொடர்பில் ஃபேக்டர்ஸ் என்று நாம் மேற்கொண்ட ஆய்வுகளின் தொகுப்பை பற்றி தான் கதைக்க இருக்கிறோம். அதாவது நாங்கள் முதல்ல பார்க்கணும் சரண்யா, ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஃபேஸ்புக்கிட்ட 3ஆம் தரப்பு உண்மை சரிபார்ப்பு குழு தான். நாங்கள் எங்களால் ஃபேஸ்புக்கில் அதாவது மெட்டா நிறுவனத்தோடு இணைந்திருக்கிற இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், த்ரெட்ஸாக இருக்கட்டும், இவைகளில் பரப்பப்படுற தவறான மற்றும் தவறாக வழிநடத்தக்கூடிய திரிவுபடுத்தப்பட்ட தகவல்கள் தொடர்பில் உண்மையை கண்டறிந்து ஆய்வு அறிக்கையை மேற்கொள்கிறது தான் எங்களோட பிரதான கடமையாக இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த ஆண்டு அதாவது 2025ஆம் ஆண்டு நாங்கள் மொத்தமாகவே இந்த உண்மை சரிபார்ப்பு ஆய்வுகள் 260க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம். அதில் ஒரு சுருக்கம், அதாவது 262 நாங்கள் பார்க்க முடியாது, அதில் ஒரு சுருக்கத்தை முதல்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இதில் நாங்கள் முதல்ல எடுக்கும்போது சரண்யா, கடந்த வருடம் அப்படின்றது ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதோடு தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. இந்த அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பல்வேறு தகவல்கள் சமூக ஊடகங்களில் ஆக்கிரமிச்சிருந்தது. ஆமாம், அந்த வகையில் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சியை ஏற்றிருந்தது. அதனோடொட்டி பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த மாதிரி ஒரு விடயம் என்னென்னா, நிழல் பாராளுமன்றத்தை ரணில் ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பலராலுமே பகிரப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையாலுமே அந்த விஷயம் போலியாக பகிரப்பட்ட ஒரு விடயம். ஆமாம், நிழல் பாராளுமன்றம் அப்படின்றது ஷெடோ கேபினட் அப்படின்றது. அந்த ஷெடோ கேபினட்க்கு ஒரு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனால் இலங்கையில் அந்த சிஸ்டம் இல்லை. இது பிரித்தானியா போன்ற நாடுகளில் இருந்தாலும் இலங்கையில் அந்த சிஸ்டம் இல்லை. அது ஒரு மாதிரி, அதாவது வேற ஒரு விடயத்தை தொடர்பு படுத்தி இந்த நிழல் பாராளுமன்றம் அப்படின்ற விடயம் பகிரப்பட்டுச்சு. அப்புறம் சுஜி என்னென்னா, இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த ஒவ்வொரு அரசாங்கங்களுமே ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பகிரப்படும். அதன் அடிப்படையில் தான் அனுர கோஹோம் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிவந்திருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு காணொலி வெளியாகியிருந்தது. முதல்ல ஒரு காணொலி கொழும்புல நடந்த ஒரு காணொலி. அதே போன்று மற்ற ஒரு காணொலி வெளியாகியிருந்தது. அதாவது வருடத்தின் 6ஆம் மாதம் அளவில் 6ஆம் மாதம் இந்த அனுர கோபம் என்ற அலை இது உருவாக்கப்பட்ட ஒன்று. அதை நம்ம வருடத்தை பார்த்துட்டோம்னா சரண்யா, இது ஆரம்பத்துல, இடையில, கடைசியில அப்படின்ற மூணு காலகட்டத்திலையுமே இது இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு முன்னாடியுமே அனுரகுஹோம்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துருந்துச்சு. ஆனா அதுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கடைசியா இந்த டிசம்பர் 26ஆம் தேதி, அதாவது கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் அனுரகுஹோம்னு சொல்லி தெஹிவலில இருந்து டிராஃபிக்கை மையப்படுத்தி அதுக்கு பின்னாடி ஒரு சவுண்ட் எஃபெக்டை கொடுத்து இந்த மாதிரியான அனுரகுஹோம் அப்படின்ற சொல்லி போராட்டம் இருந்ததா வெளியாகிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்த மாதிரி இருந்த அனுரகுஹோம் 3மே ஒரு போலியான ஒரு பரப்புரையாக தான் காணப்பட்டுச்சு. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த அரசாங்கம் இப்போ தொடர்ந்து அரசாங்கத்தோடய நாங்கள் பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தினால முன்னெடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள் இருக்குது. அவங்க செய்கிறேன்னு சொல்லி நிறைய விடயங்களை செய்யலை, இல்லாட்டி இவங்க இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் பகிரப்பட்டுச்சு. அதில் சில நாங்கள் அது தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வுகளில் பார்க்கும்போது அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 20,000 அதிகரிப்பு. அப்போ இது எப்படி பகிரப்பட்டுச்சுன்னா, நான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும், இது கடந்த ஆட்சியின் போது, கடந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆட்சியின் காலத்தில் வழங்கப்பட்டது தான் இவங்க இப்போ இது கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனுடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது, பிள்ளையானுக்கு எங்கள் அரசாங்கத்தினால் எந்த மன்னிப்பும் வழங்கப்படாது அப்படின்ட்டு
பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்ததா ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இந்த அரசாங்கம் இன்னொரு விடயம் தெரிவிச்சிருந்தது, நாங்கள் அனாவசிய செலவுகளை குறைப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தது. அதை மையப்படுத்தி நிறைய தகவல்கள் பகிரப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு விடயம் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரபுகர் வாகன பேரணியில் பயணிக்கிறதா தெரிவிக்கப்பட்டு பகிரப்பட்டிருந்தது. இதெல்லாம் எப்படின்னா சுஜி, இந்த ஒரு அரசாங்கமும் ஒரு அரசு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்வேறு வாக்குறுதிகளை வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த வாக்குறுதிகள் எல்லாமே பொய்யா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பரப்புரைகளில் வந்து காணப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் சுஜி என்னென்னா, இந்த கடந்த அரசாங்கங்களினால் வழங்கப்பட்ட இந்த தேசிய பாடசாலைகளுக்கான அந்தஸ்து, சில பாடசாலைகளுக்கு வந்து தேசிய பாடசாலை அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வழங்கப்பட்ட இந்த அந்தஸ்து வந்து இந்த புதிய அரசாங்கத்தால் வந்து ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அதுவுமே வந்து போலியாக பரப்பப்பட்ட ஒரு தகவல் தான். அது மாத்திரம் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மனுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அப்போ அதன் போது எடுக்கப்பட்ட, அதாவது ஜெர்மன் சான்சலரோட எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் வந்து சமூக ஊடகங்களில் வெளியாக இருந்தது. இருந்தது. அந்த புகைப்படம் வந்து ஒரு உருவக்கையிலேயே மையப்படுத்தியதான ஒரு புகைப்படமாக தான் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தா அதுவுமே வந்து அந்த ஒரு அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கல்ல அப்படின்னா, ஜனாதிபதி குள்ளமாகவும் அவர் ரொம்ப உயரமாக வந்து அந்த புகைப்படம் வந்து பகிரப்பட்டிருந்தது. அதுவுமே வந்து ஒரு எடிட் செய்யப்பட்ட புகைப்படம் அப்படின்றது வந்து உறுதியானது. அதனோட பார்க்கும்போது இந்த எதிர்கட்சிகள் சம்பந்தமாகவும் நிறைய தகவல்கள், இந்த அரசியலோட அதே மாதிரி எதிர்கட்சிக்கும் இருக்கும். நாங்கள் அதில் பார்க்கும்போது ஒரு பிரதானமான ஒரு விஷயம் தான் இந்த நுகைகுட பேரணி நடந்தது. நுகைகுட பேரணி கடந்த வருட இறுதியில் மாதிரி ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த பேரணிக்கு வந்து நிறைய மதுபான போத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவல் வந்து பகிரப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு விடயம் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலங்கள்லேயும் இந்த வேறு விதமான தகவல்கள் பகிரப்பட்டுச்சு. அதாவது இந்த வாக்குகள் உடைக்கிறதுக்காக நோக்கமாக கொண்டு சில கட்சி ஆதரவாளர்களால் பகிரப்பட்டிருக்கலாம். விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக என்பிபி பாடல் வெளியிட்டதாக ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்துச்சு. இது தமிழில் மட்டுமில்லை, சிங்கள மொழியிலையும் பரவலாகவே பகிரப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி என்பிபி வேட்பாளர்களினால் குடும்ப விவரங்களை கோரும் விண்ணப்ப படிவம் விநியோகிக்கப்பட்டதா, அதாவது தேர்தல் பிரசாரங்களுக்காக செல்லும்போது இந்த குடும்ப விவரங்களை கேட்டிருந்ததா ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்துச்சு. அது இது எல்லாமே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையப்படுத்தி வெளியான தகவல்கள். அதே மாதிரி வடக்கிளி முறை தபால் மூல வாக்குகளில் முன்னணி கட்சிகள் குறித்து வெளியான தகவல். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த விஷயம் வரும்போது தபால் மூல வாக்களிப்பை யாரும் செய்யலாமா, அதுக்கு முதையே இந்த மாதிரி தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதோடைய சில தகவல்களும் பகிரப்பட்டிருக்கிறது. ஆமாம், இந்த அரசியல் ரீதியாக பார்த்துட்டு வரக்குள்ள சுஜய் என்னன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர் இறந்து விட்டார்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. இது வந்து சிங்களத்திலையா இருக்கட்டும் தமிழ்லையா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஆனால் அதுவுமே வந்து போலியாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி தான். அப்புறம் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு தகவல்கள் வந்து சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து ஒரு பரப்புரைகளாக வந்து காணப்பட்டது. அதன் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்லிங்க் சேவையை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. ஸ்டார்லிங்க் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த சேவையை நிறுத்துறதுக்கு அரசாங்கம் தீர்மானித்ததாக ஒரு விடயம் வந்து பகிரப்பட்டிருந்தது. அதுவுமே வந்து நாம் கண்டறிந்த ஆய்வுகளின்படி அது ஒரு போலியான தகவல்னு சொல்லி கண்டறியப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வருடத்தின் நவம்பர் மாதம் அளவில் ஒரு விடயம் பகிரப்பட்டிருந்தது என்னென்னா, HSBC வங்கி அது வந்து முழுமையாக வந்து இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருந்தது. ஆனால் வங்கி வந்து முழுமையாக வெளியேறல, இதன் பங்குகள் வந்து வேறொரு வங்கிக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதாவது இவங்களோட வந்து என்ன சொல்றது, பிரதானமான சேவைகள் வந்து இங்கே இருக்குது, அந்த சில்லறை நடவடிக்கைகள் அப்படின்றத தான் மாற்றிருக்கிறாங்க. இது வந்து அவங்க முழுமையாக வெளியேறலை அப்படின்றது தான் உண்மை. இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு விரிவான எழுதியிருக்கோம். நீங்கள் எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம். அப்புறம் சுஜி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிட்டி பஸ் திட்டம் அதை வந்து லங்கா மெட்ரோ டிரான்சிட் என மாற்றினார்கள். சிட்டி பஸ் திட்டம்னு சொல்லி கடந்த அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை வந்து இப்போ வந்திருக்கு புதிய அரசாங்கம் லங்கா டிரான்சிட்னு சொல்லி ஒரு புதிய திட்டமாக வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அதுவுமே வந்து அவ்வாறு மாற்றப்படலை. அடுத்த ஒரு விடயம் என்னென்னா, இந்த உப்பு சம்பந்தமான செய்திகள் வந்து கடந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா இப்போ கடந்த அரசாங்கத்தில் மிகவும் குறைவாக இருந்த உப்பு விலை இப்போ வந்து ரொம்பவே 400 கணக்குக்கு மாதிரி
கூடுதலாக விற்கப்படுது அப்படின்ற சொல்கிற மாதிரி பகிரப்பட்டிருந்தது. ஆமாம், பகிரப்பட்டிருந்தது. அப்போ அது தொடர்பான புகைப்படங்கள்லையுமே வந்து நம்ம ஆராய்ந்தப்போ வந்து அந்த இருக்கிற எக்ஸ்பைரி டேட் அது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அதுவுமே வந்து ஒரு பொய்யான தகவல்னு சொல்லி தான் பார்த்துருந்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் A330-200 விமானம் வந்து இலங்கைக்கு புதிதாக கொள்வனவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது. உண்மையிலுமே வந்து இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் போது இவ்வாறு பெரிய தொகை விமானங்கள் கொள்வனவு செய்கிறதா இருந்தால் ஒரு பெரிய தொகை செலவிடப்படும். அப்போ இந்த கட்டத்தில் தான் இந்த விமானம் கொள்வனவு செய்யப்பட்டதாக தான் அந்த தகவல் வந்து பகிரப்பட்டிருந்தது. ஆனால் குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்ட விமானம் தான் இந்த ஏர்பஸ். அடுத்து சொல்லி இந்த வரவு செலவு திட்டம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு. அப்போ இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து பல தகவல்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து இந்த கல்விக்கான ஒதுக்கீடு தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பரப்புரைகள் காணப்பட்டது. உண்மையிலுமே அது தொடர்பான விடயங்கள் நிறையவே ஷேர் ஆகியிருந்தது. அதாவது கல்விக்கு இதற்கு பிரதான காரணமாக இருந்த ஒரு விடயம் தான் தற்போதைய அரசாங்கம் வந்து கடந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த கல்விக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பில் வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அதை ஒப்பிட்டு தான் இப்போ நீங்கள் எவ்வளோ கல்விக்காக ஒதுக்கியிருக்கிறீங்க அந்த மாதிரி நிறைய தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை கொள்வனவு செய்ய வரவு செலவு திட்டத்தில் 12,500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து வாகனங்களை புதிதாக கொள்வனவு செய்வதற்கு அல்ல அப்படின்றது அரசாங்க தரப்புல தெரிவிக்கப்பட்டுச்சு. இது தொடர்பாகவும் எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா விரிவான ஆய்வு கட்டுரைகளை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்ன சுஜி, இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் கடந்த அதாவது இலங்கை வரலாற்றிலே ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட முதல் சந்தர்ப்பம் அப்படி அதன் அடிப்படையில் சுஜி இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதுலேருந்து ஒரு 2 வீக்ஸாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்வையிட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது. ஆனால் நாம் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் அது வந்து ஒரு போலியான தகவல்னு சொல்லி தெரிய கிடைத்தது. அதனோட ஒப்பிட்டு தான் இன்னொரு விஷயமும் வெளியாகி இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டது ஒரு காணொலி வெளியாகி இருந்தது. கடந்த காலங்களில் வந்து ஒரு தேரர் ஒருவர தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கூட்டிட்டு போற அந்த காணொலியை தான் இப்படி மாற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த வீடியோ அப்படி பார்க்கக்குள்ள இன்னொரு விஷயம் என்னென்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகிருந்தது. விடுதலை செய்யப்படுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த தகவல் வந்து வெளியாகிருந்தது. ஆனால் விடுதலை செய்யப்பட்டார் பிறகு, ஆனால் அதுக்கு முன்னாடி வெளியாகிருந்த தகவல் வந்து போலியானதுன்னு சொல்லி நிறுவனமாகிறது. இப்படி இந்த பொருளாதாரம் அரசியல் இந்த வரிசையில் பார்க்கக்குள்ள செஞ்சு இந்த சமய ரீதியான பல தகவல்களுமே வந்து வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தியிருந்த ஒரு விடயம் என்னென்னா, திருகோணமலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தர் சிலை அகற்றப்பட்டு ஒரு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போ இது வந்து ஒரு மத ரீதியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஆனால் அந்த புத்தர் சிலை வந்து அகற்றப்படலை. அது வந்து சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி போலீஸாரை வந்து அந்த புத்தர் சிலை வந்து கொண்டு சென்றிருந்தாங்க. அங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் புத்தர் சிலையை அகற்றுறதில்லை. அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன உணவகம் தொடர்பான செய்தி தான் பிரதானமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு சில செய்திகளை வந்து ரேட் பண்ண முடியாவிட்டாலும் ஃபேஸ்புக்கில் நாங்கள் அது தொடர்பான உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதாவது இவ்வாறான தவறான தகவல்கள் பகிரப்படுற சந்தர்ப்பத்தில் ஃபேக்ட்ரஸண்டவாகிய நாங்கள் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இது தொடர்பான தெளிவை வந்து மக்களுக்கு வழங்குறதுக்கு அதுக்கு நாங்கள் எல்லா பக்கமும் அதாவது பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், அது பிரதிவாதிகள் இவங்க 2 பக்கங்கள்லேயும் விசாரணைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அது மாதிரி தான் இந்த புத்தர் சிலை சம்பந்தமான விவகாரமும் அது தொடர்பான ஒரு விரிவான ஆய்வறிக்கை வந்து ஃபேக்ட்ரஸ் இன் ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எங்கள் இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனோடு ஒப்பிட்டு வந்த ஒரு விடயம் தான் இந்த சம்பந்தம், அதாவது திருகோணமலை பிரச்சனையோடையே வரும்போது தான் சரண்யா வருது. இளங்குமரன் மற்றும் ரஜீவன் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார்கள்னு. காரணம் இவங்க இந்த மத ரீதியாக அரசு வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால நாங்கள் கட்சியை விட்டு விலக போகிறோம்னு தெரிவித்து ஒரு தவறான தகவல் பகிரப்பட்டுச்சு. அதனோடு ஒப்பிட்டு தான் இன்னொரு சில தகவல்களும் பகிரப்படுது. என்ன சரண்யா? ஆமாம் சுஜி, அதன் அடிப்படையில் பார்த்த மாதிரி தான் இன்னொரு தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு கூடிய விடயமாக இருந்தது செம்மணி
புதைக்குழி அகழ்வு பணிகள். அப்போ இந்த பணிகள் வந்து இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது தொடர்பான புகைப்படங்களாக இருக்கலாம், வீடியோக்களாக இருக்கலாம், அது வந்து பிரதான ஊடகங்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் சில காரணங்கள் காட்டி அது வந்து பிளர் செய்யப்பட்டு தான் வெளியாகி இருந்தது. ஆனால் சில புகைப்படங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக வந்து பகிரப்பட்டிருந்தது. அதில் ஒரு புகைப்படம் இருந்தது, ஒரு தாயும் மகனும் தாயை ஒரு குழந்தையை அணைப்படி தாய் இருப்பதாக ஒரு புகைப்படம். ஆனால் உண்மையாக பார்த்தோமானால் அந்த புகைப்படம் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அது என்னன்னா அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் தெரிவிக்கணும் சரண்யா, சில நேரங்களில் வந்து இப்போ நாங்கள் அதனுடைய புதிய ஒரு அப்டேட்டாக பார்க்கும்போது இப்போ இந்த தித்வா சூறாவளியோட அந்த பக்கம் வந்து பாரிய வெள்ள நிலைமை காணப்பட்டது. அதனால இப்போதைக்கு வந்து அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து தற்காலிகமாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் அது மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது. இந்த சில அதாவது அந்த அகழ்வு பணியில் இருந்த சட்டத்தரணிகளை நாங்கள் தொடர்பு கொண்ட போது அவங்க தெரிவித்த விடயம், இது குழந்தையா அல்லது குள்ள மனிதர்களா, இது தாயா அப்படின்றதுக்கு ஆய்வுக்கு இன்னும் போகலை. ஆனால் ஒரு சிறிய அதாவது அனைத்தபடி இல்லாட்டியும் பக்கத்தில் அருகாமைகளில் வந்து சிறிய எச்சங்கள் காணப்பட்டுச்சு, பெரியவர்கள் எச்சங்கள் காணப்பட்டுச்சு. அந்த ஆரம்ப கட்ட ஆய்வுகளில் அது தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி, இந்த முழு இலங்கையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு விடயம்தான் கோர்ட்டுக்குள்ளே வைத்து ஒருவர் கொலை செய்யப்பட்டது. நீதிமன்றம் உயர் நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளே வச்சு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் தான் இந்த கொலை இடம்பெற்றுச்சு. கொலையாளியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு வேனில் வச்சு புகைப்படம் வெளியாடுச்சு. அதை சம்பந்தப்படுத்தி அதாவது அந்த கொலையாளி வந்து போலீஸ் உத்தியோகத்தர்களோட ஒரு சகஜமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஏஐ காணொலி இது வைரலாகவே பகிரப்பட்டுச்சுன்னு சொல்லணும். இதை சிலர் நம்பி இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாட்டில் ஒரு இவ்வாறான ஒரு பெரிய க்ரைம் ஒன்று நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை கேலியாக செய்தால் கூட அது தவறான செயல் தான். ஒரு சிலருக்கு கேலியான விடயமாக இருக்கிறது, இன்னொருவர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. அந்த விஷயத்தையும் நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தோம். அது தொடர்பான ஆய்வறிக்கைகளும் இருக்குது. அதோட ஒப்பிட்டு இன்னொரு விஷயம் தான், இந்த குருநாகலில் வயல்வெளியில் ஒரு சிசு கண்டெடுக்கப்பட்டுச்சு. அது வந்து ஒரு பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம், அனைவராலுமே பேசப்பட்ட ஒரு விடயம். இந்த சிசு தொடர்பாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விடயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வந்து இந்த குருநாகல் வயலில் மீட்கப்பட்ட சிசுவின் தாய் வாக்குமூலம் வழங்கியதாக ஒரு வீடியோ வந்து பகிரப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலுமே வந்து அந்த தாய், அதாவது அந்த சிசுவின் தாய் கொடுத்த வீடியோ கிடையாது. அதற்கு முதல் நடந்த ஒரு சம்பவத்தின் வீடியோ தான் எடுத்து பகிர்ந்திருந்தாங்க. அதே மாதிரி சிசுன்னு சொல்லி குருநாகல் ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசுக்கு ஒரு நர்ஸ் பால் கொடுக்குறதாகவும் அதை பராமரிக்கிறதாகவும் தெரிவித்து அந்த சிசுன்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் ஆகிருந்துச்சு. இது வந்து சர்வதேச அதாவது வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அவங்களோட குழந்தைகள் தொடர்பில் பகிர்ந்த ஃபோட்டோஸ் எடுத்து இப்படி பகிர்ந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இப்படி நிறைய பகிரப்பட்டுச்சு. இது தொடர்பான ஒரு தொடர் ஆய்வு கட்டுரைகளையும் நாங்கள் செய்திருக்கோம். அதையும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சுற்றி இப்போ வந்து நம்ம அரசியல், பொருளாதாரம், சமூகம் அப்படின்னு வரக்குள்ள இந்த கலாச்சார ரீதியான சில தகவல்களுமே வந்து பகிரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அருகம்பையில் நோ பிகினி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்குதா சொல்லி அந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு ஒன்று வந்து பகிரப்பட்டிருந்தது. அதனோடு தொடர்புபட்ட ஒரு நபருமே வந்து இது அதால் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருந்தது வந்து நமக்கு அறிவிச்சிருந்தார். ஆனால் உண்மைக்குமே வந்து அந்த விஷயம் என்ன சொல்லி நடந்தது, அது அந்த நோ பிகினி அப்படின்னு போது இது வந்து அந்த பிரதேச சபையால் ஒட்டப்படவும் இல்லை. இது வேறொரு இடத்துல இப்படி ஒட்டப்பட்டிருந்த ஒரு விடயத்தை தான் அவர் எடுத்து போட்டிருந்தார். ஆனால் அந்த அருகம்பை பகுதியில் வந்து இந்த மாதிரி நடமாடுறதுக்கு சில எதிர்ப்புகள் இருந்த போதிலும் இந்த குறிப்பிட்ட நோ பிகினி அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து அந்த காலத்தில் ஒட்டப்படலை அப்படின்றது வந்து நாங்கள் இது தொடர்பான ஒரு விரிவான ஆய்வு கட்டுரையை எழுதியிருக்கோம், பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனோட ஒப்பிட்டு இந்த அரசியல், இந்த க்ரைம் இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கக்குள்ள நாட்டிட உட்கட்டமைப்பு ரீதியாக பார்த்தா அதுலேயும் சில தகவல்கள் பகிரப்படுது சரண்யா. அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த வருடம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக நடந்த ஒரு விஷயம் தான் இந்த மலையக மக்களுக்கு காணி உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு. இதில் 2 விஷயம் வழங்கப்பட்டிருந்துச்சு, உறுதி பத்திரம், உரிமை பத்திரம்னு 2 விடயங்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஒரு பத்திரம் வந்து நீங்கள் வந்து இந்த காணியை பெற்றுக்கொள்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பத்திரமும், இன்னொன்று வந்து அந்த காணியில்
ஆன்லைனில் வீடு கட்டினவங்களுக்கு ஒரு உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு. இது சும்மா வெறுமனே ஒரு பேப்பர் தான், இது உண்மைக்குமே இது உறுதிப்பத்திரங்கள் அல்ல அப்படின்ற நிறைய விவாதங்கள் சமூக ஊடகங்கள் வழியாக எழுந்துகிட்டே இருந்துச்சு. அது தொடர்பான நிறைய தகவல்கள் பகிரப்பட்டுச்சு. இது தொடர்பான முக்கியமான ஆய்வறிக்கையை மேற்கொண்டது ஃபேக்ட் தான். இது எப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பத்திரம் அப்படின்றது, அந்த உறுதிப்பத்திரம் பெற்ற ஒருத்தவங்கள்ட்ட இருந்தே அந்த உறுதிப்பத்திரத்தில் நகல் ஒன்று பெற்று நாங்கள் வழங்கியிருந்தோம். இது சாதாரணமான ஒரு உறுதிப்பத்திரம் தான், அதனால் எல்லாத்துட்டையுமே இருக்கிற மாதிரி ஒரு உறுதிப்பத்திரம் தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த உறுதிப்பத்திரத்தை நீங்கள் அடகு வைக்கவோ விற்கவோ எந்த வேலைகளும் செய்ய முடியாது. மற்றபடி இதை சாதாரணமான ஒரு உறுதிப்பத்திரமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆமாம் சுஜி, இந்த வரிசையில் தான் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்னென்னா 2 விபத்துக்கள் கடந்த வருடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. பலர் உயிரை காவு கொண்டிருந்த 2 விபத்துக்கள். அதில் ஒன்று எல்ல பஸ் விபத்து, மற்றது கரண்டி விபத்து. இந்த எல்ல பஸ் விபத்தை எடுத்த மாதிரி இருந்தால் கயிறழிந்து மீட்பு பணிக்காக சென்ற ஒருத்தர் கயிறழிந்து விழுந்து இறந்ததாக சொல்லி ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அது போலியான தகவல்னு சொல்லி கண்டறியப்பட்டது. அதே மாதிரி இந்த கரண்டியல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அது உண்மையாலுமே கரண்டியல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு வேலை கிடையாது. அது வேறொரு இடத்துல விபத்து நடந்தபோது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலை என்பது எமது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது. அதோட பார்க்கும்போது சரணியா இந்த வருடம் அப்படின்றது நாங்கள் இந்த இப்படி ரீகேப்னு ஒன்று பார்த்துட்டு வரும்போது மறுக்க முடியாத, விடுபட்டு செல்ல முடியாத ஒரு விஷயம்தான். நம்ம நாட்டை தாக்கின வருட இறுதியில் இயற்கை அனர்த்தம் நாடு முழுவதையும் தாக்கி அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு பலர் இறந்து பலர் உடைமைகளை இழந்து இப்படி பலர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது ஒரு அழியா சுவடாவே பதிஞ்சிருச்சு எங்களோட நாட்டு வரலாற்றில். இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி ஒன்று செய்திருக்கிறோம். இது தொடர்பாக விரிவாக கதைச்சி அதில் இது சம்மந்தமாக, அதாவது தித்வா சூறாவளி இலங்கையை தாக்கிய காலப்பகுதியில் எவ்வாறான தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுச்சு. அது மூலமாக அதாவது சூறாவளி இந்த இயற்கை அனர்த்தம் தொடர்பாக மாத்திரமில்லை, அதுக்கப்புறம் இடம்பெற்ற புனரமைப்பு பணிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வழங்கப்பட்ட நிவாரணங்களாக இருக்கட்டும், எப்படி ஒவ்வொரு அந்த புயல் முடிஞ்சு அதுக்கு அடுத்தடுத்து வர ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு விதமாக தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்துச்சு. அது தொடர்பான ஒரு விரிவான நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கோம். அது இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அதையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களோட யூடியூப் பக்கத்தில். இதன் வரிசையில் தான் சுஜி இன்னொரு விடயம் என்னென்னா, இந்த ஃபேக்ட் ப்ரெசண்ட்டு ஒவ்வொரு தடவையுமே ஒரு முன்வைக்கிற விடயம் என்னென்னா, இந்த இணைய வழியான மோசடிகள் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் பார்த்த மாதிரி தான் இந்த பாடகி யோகானி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட நேர்காணல் நிகழ்ச்சி மூலம் எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனுட்டிக்கியான அப்படின்ற ஒரு சிறு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்ததாக சொல்லி ஒரு வீடியோ பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அதுவுமே ஒரு போலியான விடயம்னு சொல்லி கண்டறியப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த அனைத்து பிரஜைகளுக்கும் மாதம் 75,000 ரூபாய் பெறும் திட்டம் தொடர்பில் பிரதமர் தெரிவித்ததாக ஒரு தகவலுமே வெளியாகிறது. இந்த ஸ்கேம், அதாவது இந்த பணம் பெறுதல் அப்படின்னா இது ஒரு நிதி திட்டத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி நிறைய போலியாக ஏஐயால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கேம் வீடியோக்கள் ஒவ்வொரு தலைவர்கள், அதாவது ஜனாதிபதியை வச்சு நடைபெற்றிருந்துச்சு, கிரிக்கெட் வீரர்களை வச்சு இடம்பெற்றிருந்தது, பாடகி யோகானி, பிரதமர், அரசியல்வாதிகள், பிரபலமானவர்கள் பலரை வச்சு மாதிரி நடந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும் இல்லையா, ரமலானாக இருக்கலாம், அதே போன்று இந்த மகளிர் தினம், அதே போன்று இந்த தீபாவளி, இந்த மாதிரியான நேரங்களில் பகிரப்பட்டிருந்த பல்வேறு தகவல்கள், அதாவது பணம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் செஞ்சீங்கன்னா இருந்து உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டிருந்துச்சு. அது தொடர்பான ஆய்வறிக்கைகளையுமே நாங்கள் வழங்கியிருந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சங்கக்கார டராஸ் நிறுவனத்துடன் இணைந்து விளம்பர நடவடிக்கைகளில் ஈடுபட்டான்னு சொல்லி இந்த டராஸ் மையப்படுத்தியான ஒரு விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அதுவுமே ஏன்னா சங்கக்காரையை பார்த்தா இவர் ஒரு மெயினான ஒரு பர்சன், அப்போ இவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதன் அடிப்படையில் மேற்கொண்ட ஆய்வுகளையுமே இந்த சங்கக்கார அவர்கள் டராஸ் நிறுவனத்துடன் இணைந்து எந்த ஒரு விளம்பரப்படுத்தல்களையும் மேற்கொள்ளவில்லை அப்படின்ற சொல்லி விடயங்கள் தெரிய வந்தது.
அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா சுஜி, இப்படி ஒரு வரிசையில் பார்த்துக்கிட்டு வரக்குள்ள இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த நிறைய விஷயங்களுமே வந்து பகிரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஐபிஎல் போட்டிகள் வந்து இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள சில காரணங்களால் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்போ எஞ்சிய ஐபிஎல் போட்டிகளை வந்து இலங்கையில் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பகிரப்பட்டிருந்தது. ஆனால் நான் மேற்கொண்ட ஆய்வில் வந்து அது வந்து போலியாக பகிரப்பட்ட ஒரு தகவல் தான் அப்படின்றது வந்து உறுதியானது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியில் குசல் ஜனித் பெரேரா சேர்க்கப்பட்டது மற்றும் அந்த சாம்பியன் கிண்ண தோல்வியால் வந்து டிராவிட் அழுததாகவும் ஒரு காணொலி பகிரப்பட்டிருந்தது. இது வந்து ஏஐயால் உருவாக்கப்பட்டது. அதனோட ஒப்பிடக்குள்ள இந்த பாகிஸ்தானில் வந்து அதாவது குண்டு வெடிப்புகள் இடம்பெற்றது. இதனோடு பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் போட்டிகளுக்காக விஜயம் செய்த இலங்கை அணிக்கு வந்து வழங்கப்பட்ட விசேட பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வாகன பேரணியோட ஒரு காணொலி வெளியாகி இருந்தது. இது தொடர்புள்ள ஆய்வறிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அதன் போது அந்த காணொளி வந்து பாதுகாப்பு உண்மையிலும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் பகிரப்பட்டிருந்த காணொளி வந்து ஒரு பழைய காணொலி விஷயம் வந்து தெரிய வந்தது. அப்புறம் இந்த சர்வதேச ரீதியாக பார்த்தோம்னா சொல்லி சர்வதேச ரீதியாகவும் பல்வேறு விடயங்கள் வந்து சர்வதேசம் அறிவியல் மருத்துவம் இதெல்லாம் நாங்கள் ஒன்றாவே பார்க்கும்போது பல்வேறு விடயங்கள் சர்வதேச ரீதியாகவும் பகிரப்பட்டிருந்துச்சு. அதில் வந்து அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து மக்களை ஏமாத்துற விதத்தில் பகிரப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் தான் கொழும்பு பல்கலைக்கழகம் புற்றுநோய்க்கு எதிரான மருந்தை கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் சொன்னேன், இலங்கையில் வந்து HMPV நோய் தொற்றுடன் ஒருத்தர் அடையாளம், அதாவது இந்த நோய் பரவிக்கிட்டு இருக்க காலத்தில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவித்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விடயம், ஒரு குழந்தையின் அறிவுத்திறன் தாயிடமிருந்து மாத்திரமே பெறப்படுகிறது அப்படின்னு தெரிவித்த விடயம். மற்ற ஒரு விடயம் தான் இந்த 3I அட்லஸ் வந்து பெரிய பேசு பொருளாகவே இருந்துச்சு. இது தொடர்பாக ஒரு காணொலி வெளியாகி இருந்தது. உண்மைக்குமே அது ஏஐன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிறைய பேர் அதை நம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரஷ்யாவினால் வந்து புற்றுநோய்க்கான தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது நேற்று அதாவது சில நாட்களுக்கு, அதாவது நேற்று வரைக்குமே இது உண்மையாக இந்த மருந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க எங்களுக்கு அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது இந்த மருந்து ரஷ்யா உலக நாடுகளுக்கு இலவசமாக வழங்குறதா தெரிவிச்சிருந்தாங்க. இது எப்போ வழங்க போகிறாங்கன்றது பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது. ஐயோ, இது உண்மை தெரியாமல் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. குடல் புற்றுநோய்க்கான மருந்து மாத்திரம் தான் இதே தவிர இது எல்லா புற்றுநோயும் இது குணப்படுத்தாது. இன்னும் இது சோதனை கட்டங்களில் இருக்குது. இது நிறைய அதாவது நிறைய சுகாதார அமைப்புகளோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இதை வந்து அவங்க உலக நாடுகளுக்கே இலவசமாக வழங்குறதா தெரிவிக்கலை. அவங்களோட நாட்டிலையும் நாட்டு பிரஜைகளுக்குன்னு தான் தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பான பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது இன்னும் இலவசமாக கிடைக்க போகுது. அதாவது புற்றுநோயின்றது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது வந்த ஒருத்தரை காப்பாற்றணும். முழுதாக அந்த நோய் குணமடையுதுன்னா நாங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அது ஒரு எதிர்பார்ப்பான விஷயம் தான். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பகிரும்போது தயவு செய்து அதில் பாதிக்கப்பட்ட மக்களையும் மனதில் கொண்டு தவறான தகவல்களை பரப்பும்போது பல தடவை யோசிக்கணும் அப்படின்றத நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாத்திரம் இல்லாமல் சொல்லி இந்த சர்வதேச ரீதியாக பார்த்தோமானால் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இறைப்பதம் அடைந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலையுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது. இவர் வந்து இறைப்பதம் அடைவதற்கு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த உடல்நலக் குறைவு காரணமாக அந்த சந்தர்ப்பத்தில் இவர் இறைப்பதம் அடைந்துட்டார்னு சொல்லி இருந்த விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகிரப்பட்டதுக்கு பிறகு தான் அவர் வந்து உண்மையாலுமே வந்து இறைப்பதம் அடைந்தார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் சம்மந்தமான விஷயங்கள் இன்னுமே கூட நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்குது. அப்போ அவர் ஒரு மேடையில் இருக்கும்போது அவரோட தலையில் வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு காணொலி வந்து வெளியாகி இருந்தது. ஆனால் அது வந்து ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட காணொலி என்பது வந்து உறுதியானது. அப்புறம் பார்த்த மாதிரி இருந்தால் இந்த போர்கள் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து ரஷ்யா யுக்ரைனாக இருக்கலாம், அதே போன்ற இந்தியா பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்த மாதிரியான சில போர்கள் வந்து இடம்பெற்றது. போர்கள் மட்டுமில்லை, புயல் தாக்கங்களும் இடம்பெற்றிருந்தது. அது சம்மந்தப்படுத்தி பார்த்தா நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் இந்த நம்ம ஃபர்ஸ்ட்டாக போர் எடுத்த மாதிரி இருந்தால் இந்த இந்திய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் போர் விமானம் என ஒரு காணொலி வந்து பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அதுவுமே வந்து உண்மையான காணொலி கிடையாது. அப்புறம் வந்து பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் அப்படின்னு சொல்லி நிறைய, அதாவது ஒரு ஜெட் ஸ்பீடில் வந்து நிறைய தாக்குதல்கள் மேற்கொள்கிறது மாதிரி இருந்தது. அந்த காணொலியுமே வந்து இந்தியாவில் எடுக்கப்பட்ட காணொலி கிடையாது. அதுவுமே வந்து வேறு வேறு நாட்டு போர்களின் மூலம் எடுக்கப்பட்ட காணொலியை தான் அப்போ
போரின் போது எடுக்கப்பட்ட காணொளிகள்னு சொல்லி பகிர்ந்திருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கட்டாரில் இருக்கிற அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது போன்று எடுக்கப்பட்ட ஒரு காணொலியுமே காணப்படுது. இதுவும் நம்ம முன்ன குறிப்பிட்டது மாதிரியே ஒரு போலியான காணொலி ஒன்று தான். அப்புறம் இஸ்ரேல் ஈரான் போரில் தொடர்கொண்டு மழை என பகிரப்பட்டு ஒரு காணொலி வெளியாகியிருந்தது. அதுவுமே வந்து ஒரு போலியான காணொலி. அது மாத்திரம் இல்லாமல் அதன் அடிப்படையிலிருந்து ஈரானுடன் போரில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வந்து தப்பியோடும் காணொலின்னு சொல்லி ஒரு காணொலி வந்து வெளியாகியிருந்தது. அந்த காணொலியுமே வந்து ஒரு முன்னர் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி ஒன்றை தான் அந்த போர் நடந்து கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட காணொலி அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருந்தாங்க. ஆனால் அதுவுமே வந்து ஒரு போலியான தகவல். அதனோட ஒப்பிட்டு தான் இந்த இயற்கை அனர்த்தங்களை பார்க்கும்போது ரஷ்யாவை தாக்கிய சுனாமி அப்படின்னு ஒரு காணொலி பகிரப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் ஏற்பட்ட வெள்ளம் அப்படின்னு சொல்லி தெரிவித்து, அதே மாதிரி மெலிசா புயல் ஜமைக்காவை தாக்கிய சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டதாக ஒரு காணொலி பகிர்ந்திருந்தாங்க. அதனோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இஸ்ரேலில் பாம்பு மழை பெஞ்சிச்சுன்னு ஒரு காணொலி பகிரப்பட்டிருந்தது. இது இப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு பெரிய விபத்து, நம்ம இலங்கையில் ஒரு பஸ் விபத்து 2 இடம்பெற்றுச்சு, அதே மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய விபத்து இடம்பெற்றுச்சு அகமதாபாத்தில். அதில் 15 அனைவரும், ஒருவரை தவிர மீதி அனைவருமே உயிரிழந்திருந்தாங்க. விமான விபத்து ஒன்று இடம்பெற்றுச்சு அகமதாபாத் விமான விபத்தில் வந்து. இது தொடர்பாக நிறைய காணொளிகள் அது நடைபெற்ற சந்தர்ப்பத்திலேயா இருக்கட்டும், அது முடிஞ்சு சில மாதங்களுக்கு பிறகும் பகிரப்பட்டிருந்தது. அகமதாபாத் விமான விபத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன் எடுக்கப்பட்டதாக ஒரு காணொலி பகிரப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஏர் இந்தியா விமானத்தின் இறுதியாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி சில புகைப்படங்களும் பகிரப்பட்டிருந்தது. அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில போராட்டங்களும் நடைபெற்றுச்சு உலகளவில். போராட்டங்கள்னு பார்த்தா இந்த நேபாள் போராட்டம், அதாவது சமூக ஊடக தடைக்கு எதிராக, அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராகவே மக்கள் ஆர்ப்பாட்டங்கள், அதாவது மக்கள்னு சொல்றதுக்கு இளைஞர் ஜென்சி கிரவுட் தான், அந்த ஜென்சி போராட்டம்னு தான் இதை லேபிள் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜென்சி கிரவுட் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்த மாதிரி அந்த நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் வின் மனைவி வந்து உயிருடன் எடுத்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி ஒன்று வந்து வெளியாகியிருந்தது. உண்மையிலுமே வந்து அவர் கொல்லப்படவில்லை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நேபாளத்தின் போலீசாரை போராட்டக்காரர்கள் தாக்கும் காணொலி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகியிருந்தது. ஆனால் நம்ம மேற்கொண்ட ஆய்வுகளில் வந்து இவை அனைத்துமே வந்து போலியானது அப்படின்ற விஷயம் வந்து உறுதியானது. ஆமாம், இது வந்து இவ்வாறு இருக்கல. இது வந்து போன வருடத்தில் முடிவு. போன வருடம் இப்படித்தான் சமூக ஊடகங்களில் இதை தவிர்த்து நிறைய விடயங்கள் சமூக ஊடகங்களை ஆட்கொண்டு இருந்துச்சு. சமூக ஊடகங்களில் தவறாக பகிரப்பட்டிருந்தது. இதனால் பலர் இன்னும் அதுகளை நம்பிட்டு இருக்கவங்களும் சிலர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வருடம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ போயிட்டுருக்கு. இந்த வருடத்திலேயும் நிறைய தகவல்கள் பகிரப்பட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஃபேக்ட் ப்ரெசென்டர் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். அதாவது நீங்கள் இந்த மாதிரி தவறான தகவல்களை காணும் பட்சத்தில் அது தொடர்பாக எங்களுக்கு உங்களோட கிளைம்ஸ் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த தவறான தகவல் பகிர்றத முடிந்த அளவு குறைச்சிக்கொள்ளலாம். குறைச்சிட்டு அது தொடர்பான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்கிறதுக்கு 07715146996 அப்படின்ற எங்களோட தொலைபேசி இலக்கத்துக்கு அழைச்சி நீங்கள் அது ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது மாத்திரம் இல்லாமல் இது மாதிரி ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமும் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று factors.tamil அப்படின்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னா நாங்கள் மேற்கொண்ட அனைத்து ஆய்வு கட்டுரைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எங்களோட சமூக வலைத்தளங்களும் இருக்குது. ஆமாம் சுஜி, சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அதே போன்று யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்துலையுமே வந்து இது தொடர்பான காணொலிகள் வந்து உங்களுக்கு காணப்படுது. தொடர்பான குறுகிய அதே போன்ற ஒரு தெளிவான காணொலிகளோடு வந்து இந்த பக்கங்கள் வந்து காணப்படுது. இதையுமே வாட்ஸ்அப் சேனலையும் வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த மும்மொழிகளையும் வந்து இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.